ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் தெரியாமல் போயிடும். அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கள். நம்முடைய சேனல் கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பு. நாளைக்கு கடைசி தேதி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாமல் இருக்கிறோம். எஸ்பிஓவில் எல்லா விஷயங்களும் டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இருந்தாலும் இதுக்கப்புறம் வீடியோ வாயிலாக பார்த்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாளைக்கு கடைசி தேதி. அது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த விஷயத்தை இன்றைக்கி நாளைக்கு வெளில தவற விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எஸ்பிஐ அறிவிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். வேலை பார்க்குறவங்களும் செய்யணும். வேலை பார்க்கல வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் இதை செய்யணும். யாராக இருந்தாலும் இதை செஞ்சு தான் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. முக்கியமான அப்டேட்டு. வாங்க இது டீட்டெயில்ஸாக வீடியோக்களை போய் பேசலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ பாருங்கள். எப்படி செய்யணுங்கிறதுலாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாங்க அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூஸாக நான் உங்களுக்கு அப்படியே டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், தவற விட்டுறாதீங்க. திரும்ப சொல்கிறேன். நாளைக்கு இந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு கடைசி தேதி. நாளைக்கு அப்புறம் நீங்கள் அனுப்பப்படும் அத்தனை விஷயங்களும் மெயில்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் பொறுமையாக கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அன்பிளாக் ரெக்வெஸ்ட். உங்களுடைய ஐடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி டாஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கு முடிக்காதவங்களுடைய ஐடியெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு, பிளாக்னு வந்துடுச்சு. அதை அன்பிளாக் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் போர்டில் ஃபார்மேட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்மேட் படி நீங்கள் எஸ்பிஓவுக்கு அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு மெயில் போட்டிருந்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் அது மாதிரி பிளாக் ஆனவங்க அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு இரவுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அடுத்து யாருன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு இந்த ஐடியில் வேலை செய்ய விருப்பம் இல்லை, இந்த ஐடியை என்னுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ மாற்றி தரீங்க அப்படின்னா அந்த ஐடியை முறைப்படி மாற்றி தரணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே நோட்டீஸ் போர்டில் இருக்குது. எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐடியுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கும் நாளைக்கு லாஸ்ட் டேட். அடுத்து மெயில் ஐடி சேஞ்ச். என்னுடைய மெயில் போயிடுச்சு, கரெக்டாகிடுச்சு, என்னுடைய மெயில் ரெக்கவர் பண்ண முடியலை, இல்லை மொபைல் தொலைஞ்சிருச்சு, அதோடைய பாஸ்வேர்ட் தெரியல, நிறைய காரணங்களால் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் நாளைக்கு அந்த ப்ரூஃபோடு நீங்கள் சிக்கன விஷயங்கிறதும் ஃபார்மட்டும் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. அந்த ப்ரூஃபோடு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல். நான் தெரியாமல் ரீஃபண்ட் கொடுத்துட்டேன், அவசரப்பட்டு கொடுத்துட்டேன், இப்போ அதை நான் ஆக்டிவ் பண்ணி தரணும் அப்படி சொல்கிறவங்களும் மெயில் போடலாம். இல்லை நான் ரிஜெக்ட்டு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அக்செப்ட் ரிஜெக்ட்டு, நான் தெரியாமல் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன், எனக்கு கன்டினியூ பண்ண விருப்பம் இருக்குது, நான் எஸ்பியில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அந்த ரிஜெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி என்னுடைய ஐடி ஆக்டிவ் ஆகிறதுக்கும் மெயில் போடலாம். அதற்கும் நாளைக்கு நைட்டு தான் லாஸ்ட் டைம். அப்புறம் ஓல்டு பல்க் சஸ்பெண்டு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க டாஸ்க்கு. அதை முடிக்காதவங்களுக்கு பல்க் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃபோடு அவங்களும் மெயில் போட்டாங்க அப்படின்னா அந்த பல்க் சஸ்பெண்ட்லேருந்து உங்களுக்கு சப்மிட் கொடுப்பாங்க. இந்த 5 விஷயம் பண்ணுறதுக்கு 9/7/2024 நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. இந்த 5 பண்ணுறதுக்கும் ஒரே மெயில் ஐடி தான், sbo.tvm@gmail.com தான். இந்த ஃபார்மெட் மட்டும் எப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபார்மெட் இருக்குது. இல்லை உங்கள் இன்ட்ரடியூசர்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் குரூப்பில் கேளுங்க, சொல்லி தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாரையுமே கேட்க வேண்டாம், நேரடியாக நோட்டீஸ் போட்டு பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. எல்லாமே இன்றைக்கே
இம்மிடியேட்டாக செய்யுங்க. நாளைக்கு நைட் லாஸ்ட் நேரத்தில் அவசரப்பட்டு பதஷ்டப்பட்டு தப்பு பண்ணி வைக்க வேண்டாம். கரெக்டாக பண்ணுங்கள். அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். இதெல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சிங்கன்னா அன்பிளாக் பண்ணிக்கலாம், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீஃபண்டு அண்ட் ரிஜெக்ட்டுக்கு பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை சரியாக பண்ணணும், மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ ரன் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறோம். டாஸ்க் முடிக்காமல் தான் உங்களுடைய ஐடிஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. எஸ்பிஓவில் எல்லா ஒர்க்குமே நடந்துகிட்ருக்கு, அஃபிஷியல் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நமக்கு டாஸ்க்கு மட்டும் தான் பண்ணலை. அதுவும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். மிக விரைவில் இந்த வாரமே கூட வந்து டோட்டலாக ஒட்டுமொத்த பேரும் டாஸ்க் பண்ண போகிறோம், வருமானங்களை எடுக்க போகிறோம். அதனால் இவ்வளோ நாள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த நம்முடைய எஸ்பிஓ ஃபேமிலிஸ்க்கு எஸ்பிஓ சார்பாக நாங்கள் வந்து ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க, புதுமையான ஒரு எஸ்பிஓவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.